ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பேனல் மேக்ஸியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம டாப் தனியாக பாட்டம் தனியாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். நான் 3 மீட்டர் அளவு இருக்க மாதிரி நைட்டி மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன். இதில் டாப் போர்ஷனுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். என்னோட டாப் போர்ஷனும் கீழே உள்ள அந்த ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுவும் சேர்த்து 44 இன்ச் வந்துச்சு. இந்த 44 இன்ச்சில் வந்து நான் 14 இன்ச்சு வந்து டாப் போர்ஷனை வந்து நான் எடுத்துக்கிறேன். 14 இன்ச்சு ஹைட்டு செஸ்ட் வித்து கூட வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து இருக்க மாதிரி நான் கிளாத்தை மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கீழே அந்த கிளாத் வந்து அன்ஈவனாக இருக்கிறதுனால நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன். இது டாப்பும் நம்ம அந்த ஸ்கர்ட் பார்ட்டும் வந்து ஜாயின் பண்ணுவோம். அதுக்கு மேலே டாப்போட ஹைட் வந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு மேலே 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். நார்மலி எல்லா சைஸுக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து 13 இல்லை 14 இன்ச்சு வந்து டாப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்கு வந்து 3 இன்ச்சும் ஷோல்டரும் 3 இன்ச்சும் நான் தையலோட சேர்த்தே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர் மார்க் பண்ணதுக்கு 1/2 இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிட்டு ஷோல்டருக்கு வந்து நான் ஸ்லோப் கொடுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே ஆம்கோலோட ஹைட் வந்து நான் 6 இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்கோல் லைன் மார்க் பண்ணதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். இது 34 சைஸ் உள்ள டாப் கட்டிங்கு. 34 இன்ச்சை 4ஆல் வகுத்துட்டோம்னா 8.5 இன்ச்சு வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து தையலுக்காக 1.5 இன்ச்சும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது செஸ்ட் வித்து 9.5 ப்ளஸ் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வேஸ்ட் வித்து வந்து 7.5 இன்ச்சு வந்துச்சு. ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்காக சேர்த்து அது கூட 1.5 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து எவ்வளவு வருதோ அதை 4ஆல் வகுத்துட்டு வர்ற ஆன்சரை வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நெக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கு பேக் நெக்கு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5யும் பேக் நெக் வந்து 4.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு எல் ஷேப் மாதிரி போட்டுட்டு நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கு ரெண்டுமே ரவுண்ட் நெக்கு நான் ரவுண்ட் போட்டு எடுத்துட்டேன். அடுத்து ஆம்கோல் ஹைட்ல வந்து நம்ம மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஆம்கோலோட அந்த கர்வ் அந்த ரவுண்டு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிட்டு ஆம்கோலோட ரவுண்டு வந்து போட்டு எடுத்திருக்கேன். இப்போ டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு. ஒரு சைடு வந்து 7.5 இன்ச்சு வரணும். 7.5 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். எனக்கு 7.5 இன்ச்சுக்கு அதிகமாக வர்றதுனால வந்து நான் 5.5 இன்ச்சுன்னு திரும்ப ஆம்கோலோட ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 5.5 இன்ச்சில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு திரும்பவும் வந்து ஆம்கோலோட அந்த கர்வ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆம்கோல் ரவுண்டு போட்டதுக்கப்புறம் ஆம்கோலோட ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக வருது. ஸோ ப்ளவுஸுக்கு மாதிரியே இதுக்கும் வந்து ஆம்கோலோட ரவுண்டு வந்து 1க்கு 2 டைம் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழே வேஸ்ட் வித்து வந்து மார்க் பண்ணதில் மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிட்டு அப்படியே கர்வ் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1 இன்ச்சில் வந்து கர்வாக கட் பண்ணாதான் ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இவ்வளோதான். இப்போ டாப் போர்ஷனோட மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேக் சைடு வந்து மார்க் பண்ணதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேக் நெக்கு பேக் ஆம்கோல் அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஷோல்டர் ஸ்லோப்பு கொடுத்ததுக்கு 1/2 இன்ச்சு மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ள இருக்க பீஸை வந்து எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஒரே கலராக இருக்கிறதுனால பீஸ் வந்து மாறிடும். அடுத்து ஃப்ரண்ட் நெக்கும் ஃப்ரண்ட் ஆம்கோலும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து நான் ஜாக்கெட் ஸ்டைலில், அதாவது ஓவர் கோட் மாதிரி வரும்ல, நான் அந்த ஸ்டைலில் தான் வந்து இதை கட் பண்ணி தைக்க போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. கையோட வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுன்னு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க.
மீதம் இருக்க கிளாத்ல வந்து நம்ம பாட்டம் பார்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சுடிதாருக்கு வந்து எப்படி மடிப்போமோ நான் அந்த மாதிரி வந்து மடிச்சு போட்டிருக்கேன். என்னோட சைடு வந்து 2 ஃபோல்டிங் இருக்க மாதிரி, 2 மடிப்பு பக்கம் இருக்க மாதிரி, எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து 4 ஓப்பன் சைடு இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நான் மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சு எடுத்துக்கங்க. இப்போ இது 8 லேயர்ஸா இருக்கும். மேல கிளாத் வந்து ஈவனா இல்ல, அதை மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாட்டம் பார்ட் வந்து கட் பண்றதுக்காக நம்ம ஒரு கால்குலேஷன் போட போறோம். நம்மளோட வேஸ்ட் வித்து வந்து எவ்வளவு வருதோ அது கூட வந்து 1.5 இன்ச் மட்டும் சேர்த்துக்கங்க. என்னோட வேஸ்ட் வித்து வந்து 30 வருது, பிளஸ் வந்து நான் 1.5 இன்ச் வந்து சேர்த்திருக்கேன். அது கூட 1.5 இன்ச் சேர்க்கும் போது 31.5 இன்ச் வருது. இதை வந்து நம்ம 8ஆல வந்து டிவைட் பண்ணணும். 8ஆல டிவைட் பண்ணும்போது 3.9 வருது. இந்த 3.9 கூட வந்து 1 இன்ச் வந்து சேர்க்கணும் நம்ம சீமுக்காக. 1 இன்ச் சேர்த்தோம்னா நமக்கு வந்து 4.9 வருது. இந்த 4.9 வந்து நம்ம 2ஆல வந்து டிவைட் பண்ணணும். 2ஆல ஏன் டிவைட் பண்றோம்னா கிளாத் வந்து ஃபோல்டிங்ல இருக்கு, 2 ஃபோல்டிங்ல இருக்கிறதுனால நம்ம 2ஆல வந்து டிவைட் பண்ணணும். 2ஆல டிவைட் பண்ணவும் எனக்கு 2.4 வருது. இந்த 2.4 தான் நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இப்போ கிளாத்ல வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஹைட் வேணுமோ அது கூட வந்து 1.5 இன்ச் மட்டும் தையலுக்காக சேர்த்துக்கங்க. நான் ஹைட் 30 இன்ச் பிளஸ் வந்து 1.5 இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன். மேல 1/2 இன்ச் வந்து டாப் பார்ட்டோட ஜாயின் பண்ணவும், கீழே 1 இன்ச் வந்து அந்த பாட்டம் வந்து ஃபோல்டு பண்றதுக்காகவும் 1.5 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிட்டு லைன் போட்டிருக்கேன். இப்போ இந்த லைன் நேர் வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கால்குலேஷன் போட்டது வந்து 2.4 வந்துச்சுல, அதை வந்து இந்த சைடு 2.4ம் அந்த சைடு 2.4ம் மார்க் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைடு கார்னர்ல இருந்து 2.4, அந்த சைடு கார்னர்ல இருந்து 2.4 மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கங்க. இந்த லைன் வந்து சரியா தெரியல, அதனால நான் டார்க்கா வந்து இன்னொரு டைம் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். கரெக்டா இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணி லைன் போட்டுக்கங்க. இப்போ இந்த லைன் நேர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளாத் வந்து 8 ஃபோல்டிங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் திக்கா இருக்கும். நீங்க மார்க் பண்ணும் போதே வந்து பின் பண்ணிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கங்க. இப்ப கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கு. நான் ஒரு சைடு வந்து இதை அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஒரு சைடு வந்து 3 பெரிய பீஸ், 2 சின்ன பீஸ் வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டர்ல 3 பெரிய பீஸ், இந்த சைடு அந்த சைடு 2 சின்ன பீஸ் வர்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பீஸ் எல்லாமே ஒரு சைடு வர்ற பீஸ். இப்ப அடுத்து வந்து மிச்சம் இருக்க கிளாத்ல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ல அதோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி நீங்க மடிச்சு போட்டுக்கங்க. ஸ்லீவ் வந்து நம்ம எப்போதுமே மார்க் பண்ற மாதிரி தான். ஸ்லீவோட ஹைட் வந்து 14 இன்ச்னு மார்க் பண்ணியிருக்கேன். 3/4 ஸ்லீவுக்கு கொஞ்சம் மேல வர்ற மாதிரி நான் 14 இன்ச்னு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். 14 இன்ச் மார்க் பண்ணிட்டு அண்டராம் மார்க் பண்றதுக்காக ஒரு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு அதோட ஆம்கோலோட ரவுண்ட் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்க மாதிரியே தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். வீடியோஸ் வந்து ரொம்ப லென்த்தா போறதுனால இதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்லீவோட ஹைட் மட்டும்தான் அதிகம், மற்றபடி வந்து எல்லாமே நம்மளோட சேனல்ல ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவானோ அதே மாதிரி தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லீவை வந்து ஓபன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆம்களுக்கு வந்து 1/2 இன்ச்ல வந்து டெப்த் கொடுத்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் டாப்ல மட்டும் நான் ஜாக்கெட் ஸ்டைல் மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ண போறேன்.
நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கிளாத்தை வந்து அடியில வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து என்ன மார்க் பண்ணியிருந்தோமோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கோட வித்து வந்து ஃப்ரண்ட் பீஸ்ல எவ்வளவு இருக்கோ அதே அளவு மார்க் பண்ணிருக்கேன். நெக்கோட ஹைட் மட்டும் ஒரு 10 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டு வளைவு போட்டு எடுத்திருக்கேன். க்ளோஸ்டு சைட்ல வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக் சைடு வந்து ஜாக்கெட் வர்ற மாதிரி ஜாக்கெட் ஸ்டைல்ல வந்து ஓப்பன் வச்சு ஒரு லூப் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ணிருக்கேன். அதை வந்து மார்க்கிங்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். இப்ப இதுல லூப் வச்சுட்டு நம்ம ரோப் வச்சு ஜாயின் பண்ணோம்னா ஜாக்கெட் ஸ்டைல் வந்து ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ஒரு பேனல் மேல ஒரு பேனலை வச்சுட்டு நல்ல பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு பீஸும் வந்து டாப் டு பாட்டம் வந்து ஈவனா வச்சுட்டு 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க. ஒரு சைடு வந்து தையல் போட்டதுக்கு அப்புறம் அது கூட வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஓவர்லாக் இருந்தா ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வாட்டி வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு பீஸ் மேல ஒரு பீஸை வச்சுட்டு 1/2 இன்ச்ல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனல் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு பேனலை வந்து இது கூட வந்து நல்ல பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்ல தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பேனலுக்கு ரெண்டு தையல் வந்து போட்டு எடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி 3 பெரிய பீஸ் வந்து சென்டர்லயும் இந்த சைடு அந்த சைடு கார்னர்ல வந்து குட்டியா 2 பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணும்போது வந்து 4 பீஸ் வந்து சின்னதா வந்து 4 பீஸ் வரும். அந்த 4 பீஸ்ல வந்து 2 சின்ன பீஸ் வந்து ஒரு சைடும் வந்து நீங்க கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு சின்ன பீஸ் வந்து அதர் சைடு இன்னொரு சின்ன பீஸ் வந்து இந்த சைடு வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சைடு ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்கர்ட் பார்ட் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 2 சைடு வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். அடுத்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸுக்கும் வந்து டாப் போர்ஷனுக்கு வந்து நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதும் போல நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து 1.25 இன்ச் வித்து இருக்க மாதிரி கட் பண்ணிட்டு இதை வந்து நான் ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட ஒரு சைடு மட்டும் நான் கொஞ்சமா மடிச்சிட்டு அதோட எட்ஜ்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப டாப் போர்ஷன்ல வந்து நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்து மடிச்சு அடிச்சிருப்போம். அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து நல்ல பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு 1/4 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கங்க குட்டி குட்டியா. இப்ப அந்த பீஸை வந்து நெயிலால பிரஸ் பண்ணி விட்டுட்டு அது மேல வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் அந்த பீஸ் உள் சைடு போற மாதிரி திருப்பி விட்டு நெக்கோட எட்ஜ்ல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னர்ல வந்து ஒரு தையல் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேணும்னா 1/2 இன்ச்லயோ இல்ல 1/4 இன்ச்லயோ இன்னொரு வாட்டி வந்து நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 இன்ச் இருக்க மாதிரி இன்னொரு தையல் வந்து இது கூட போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப நெக் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து டாட் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பீஸை 2ஆ மடிச்சு எடுத்துக்கிட்டு க்ளோசர் சைட்ல இருந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 4 இன்ச்ல இருந்து 4 இன்ச் ஹைட் வர்ற மாதிரியும் 1/2 இன்ச் வித் இருக்க மாதிரியும் மார்க் பண்ணிட்டு டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். பிளவுஸ்ல எப்படி டாட் பிடிப்பனோ அதே மாதிரி தான் நான் இதுலயும் டாட் பிடிச்சு எடுத்திருக்கேன். 4 இன்ச் ஹைட்டும் 1/2 இன்ச் வித் இருக்க மாதிரியும் டாட் பிடிச்சு எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஜாக்கெட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் கட் பண்ணிட்டு அதை மடிச்சு அடிச்சுட்டு உள் சைடு வந்து டர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு ரோப் மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ரோப்போட வித்து வந்து 1 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்றதெல்லாம் காட்டல. உங்களுக்கு இந்த ரோப் வந்து எப்படி ரெடி பண்றதுங்கிற வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த ரோப் வந்து ஸ்டிச் பண்றதை நான் வீடியோவா போடுறேன். அந்த ரோப் வந்து 1 இன்ச் இல்ல 1.25 இன்ச் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்கு வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு அந்த பீஸை 2ஆ மடிச்சு நம்ம ஒரு 3 லூப் வர்ற மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். நெக்கு தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லூப் மாதிரி நீங்க கொடுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு சைடு 3 லூப் வர்ற மாதிரி மார்க் பண்ணிட்டு தச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸ் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கீழேயும் அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் விட்டுருங்க. அதே மாதிரி மேலேயும் வந்து நெக் ஸ்டிச் பண்றதுக்காக 1/4 இன்ச் விட்டுட்டு இடையில வந்து நம்ம 3 லூப் வர்ற மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 சைடு லூப்பும் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றரை இன்ச் வித் இருக்க மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அந்த நெக்ல வந்து ஒரு 1/4 இன்ச்ல வச்சுட்டு அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். இந்த பீஸை வந்து நான் 2ஆவே மடிச்சிட்டு 1/4 இன்ச்ல வந்து தையல் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் குட்டி குட்டி சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கங்க. இப்போ அந்த பீஸை வந்து திருப்பி விட்டுட்டு அது மேல வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு சைடு பீஸும் இதே மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்ப 2 சைடு பீஸும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்ப ஃப்ரண்ட் பீஸ் மேல இதை வச்சுட்டு ஷோல்டரும் ஆம்கோல் சைடு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸும் இந்த ஜாக்கெட்டும் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. நம்ம 2 பீஸுமே ஒரே அளவுக்கு தான் ஈவனா இருக்க மாதிரி கட் பண்ணியிருந்தோம். அதனால வந்து கரெக்டா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்ப இன்னொரு சைடும் அதே மாதிரி நான் ஷோல்டரும் ஆம்கோல் சைடும் தச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி தச்சதுக்கு அப்புறம் நான் 1 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணிட்டு ரோப் ரெடி பண்ணியிருக்கேன்.
இந்த ரோப்பை ஒரு லூப்லையும் கிராஸா விட்டு எடுத்துக்கோங்க. பிளவுஸுக்கு ரோப் வந்து எப்படி வந்து டேசல்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மூணு இன்ச் ஹைட்டும் 3 இன்ச் வித்தும் இருக்க மாதிரி நான் ஒரு கிளாத் வந்து கட் பண்ணிட்டு டேசல்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ரோப் வந்து உங்களுக்கு எவ்வளவு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்ப 2 பீஸையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். அடுத்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ண போறோம். ஜாக்கெட் கட் பண்ண கிளாத்ல வந்து ஒரு 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி நான் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப அந்த கிளாத் வந்து அடியில இருக்க மாதிரி நல்ல பக்கம் மேல இருக்க மாதிரியும் வச்சுட்டு நான் 1/4 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்ல அந்த கிளாத் வந்து மேல வர்ற மாதிரி திருப்பி விட்டுட்டு அதோட கார்னர்ல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்ல வந்து நல்ல பக்கம் ஒன்னா வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டதுக்கு அப்புறம் 1/2 இன்ச்ல வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ல முன்பக்கம் வந்து கொஞ்சம் குடஞ்சு கட் பண்ணிருப்போம். அது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க. ஒரு டைம் தையல் போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டா இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு வாட்டி வந்து அது மேல தையல் போட்டு எடுத்துக்கங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஸ்லீவ் வந்து தச்சு முடிச்சாச்சு. அடுத்து ஸ்கர்ட் பார்ட்டை வந்து நம்ம டாப் போர்ஷன் கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஆல்மோஸ்ட் வந்து நம்மளோட மேக்ஸி வந்து ரெடி ஆயிருச்சு. டாப் போர்ஷனோட நல்ல பக்கமும் ஸ்கர்ட்டோட நல்ல பக்கமும் வர்ற மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடுமே தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலி வந்து நம்ம டாப் டு பாட்டம் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச்ல வந்து தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி இன்னொரு சைடும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடு பீஸுமே இந்த மாதிரி நீங்க தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே உள்ள பாட்டம் பார்ட்டையும் நீங்க வந்து மடிச்சு அடிச்சிட்டீங்கன்னா நம்மளோட மேக்ஸி வந்து ரெடி ஆயிரும். இப்ப நம்மளோட மேக்ஸி வந்து ரெடி ஆயிருச்சு. ஃபைனலி இதோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.